ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. என்னால் வீடியோ ஏன் கொடுக்க முடியலன்னா, எங்கள் ஊரில் ரொம்ப மழையாக இருக்குடா, ஓகேங்களா? என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதான் இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு. நான் அப்படி வந்துட்டு பேமெண்ட்டுக்கு ஒரு நியூ எஃப்எஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா? இதை நான் கொடுக்குற ஃபஸ்ட் பார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், ஓகேடா? நம்ம எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு நேம் வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை பிரதர் இல்லை, ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பர்சன் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க மேரேஜ்க்காக. அப்படியே கீழே ஒருத்தவங்க ஒரு பேபியை கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாரு, இப்போ நான் பண்ணுறது உனக்காக நல்லதுக்காக தான்ப்பா, கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருப்பேன். நீ நினைக்கிற ஜிம் ரொம்ப சின்ன பையன், ஜிம்மில் ஹேண்டில் பண்ண முடியாது இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக அவனால் ஹேண்டில் பண்ண முடியும், அவனை நல்லா பார்த்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அப்படி இன்னொரு ரூமில் பார்க்குறேன்டா, ஒரு ரூமில் ஒரு பையன் ரொம்ப அழுதுருக்காங்க. சுகா, எனக்கு வேண்டாம் சுகா அந்த மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு என்னை பாருடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ப்ளீஸ் சொல்லு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுறாங்க. இங்கே பாருடா, இங்கே பாரு அண்ணா சொல்கிறேன்னு கேளு சொல்கிறாங்க. வேண்டாம் சுகா ப்ளீஸ், எனக்கு வேண்டாம், எனக்கு மேரேஜ் வேண்டாம், நான் படிக்கணும், நான் சின்ன பையனா, என்ன ஏன்டா ஃபோர்ஸ் பண்ணுறீங்க மேரேஜுக்கு சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருடா நீ அழகாக எனக்கு கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. என்னை ஏன் சுகா எல்லோரும் மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ஏன்னா என்னை பார்த்தா பாவமாக இல்லையா சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டு, அந்த ரீசனால் தான் பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி, நீ யாருக்காக பண்ண கூட சொல்கிறது, நம்ம ஒயன்டா, நம்ம ஒயனுக்காக தான்டா. பாரு நம்ம டேஜு இருக்கால, அவர் ரொம்ப பாவம்டா, குழந்தைடா, நீ புரிஞ்சுக்கூடா. நம்ம டேவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா டேஜுக்கு ஒரு அம்மாவை நீ இருப்ப சொல்கிறாங்க, நான் போயிட்டா எனக்கு என்ன தெரியும் சுகா அப்படி சொல்லிட்டு பாவமாக பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு பர்சன் வராங்க, சுகா சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாருங்கள் நான் பேசுகிறேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இல்லை சுகா சொல்கிறாங்க, நீங்கள் போங்கம்மா நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. இப்போ அங்கே பாரு, எனக்கு தெரியும் இப்போ நீ அம்மா மேலே கோவமாக இருக்க சொல்லிட்டு, ஆனால் அம்மா எடுத்துருக்க முடிவு கரெக்டு தான்டா. ஒய்யன் லாஸ்ட்டாக கேட்ட விஷயம் இதுடா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா, நீ டேவை மேரேஜ் பண்ணிக்கோ. நம்ம டேஜ் இருக்கால, அவன் நம்ம ஒய்யன் வரடா, ஒய்யன் பெற்ற குழந்தைடா, அவனை உனக்கு உன் கூட இருந்தானா ரொம்ப சேஃபாக இருப்படா, நீ ஒரு அம்மாவாக இருக்க வேண்டாவா அவளுக்கு சொல்கிறாங்க. நான் போயிட்டு சொல்கிறாங்க, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, ஒய்யன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா, எவ்வளோ லவ் வச்சுருந்தா சொல்லு. இப்போ அவள் இறந்து போயிட்டா, அவள் இல்லைன்றதே நம்மளால் தாங்கிக்க முடியல, அவள் இறந்து 1 year ஆகுதுடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. டேவை நீ மேரேஜ் பண்ணிக்கோ. பேபிக்கு இப்போ அம்மான்ற இனிமேல் வந்துட்டு நம்ம டேஜுக்கு அம்மான்ற ஒன்று தேவைப்படும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இப்போ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுவா. இந்த டைமில் மேரேஜ் பண்ணிச்சா தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும் தான் அப்பா அம்மா வந்துட்டு முடிவு எடுத்துருக்காங்க. பாரு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது சுகா, எனக்கு வேண்டாம் மேரேஜ், நான் வேணா டேஜு வேறு நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாமா சொல்கிறாங்க. எப்படி வச்சுப்பா, டேவோட அப்பா டே என்ன பண்ணுவார் சொல்கிறாங்க. டேக்கு அவரோட குழந்தை வேணாவா சொல்கிறாங்க. அப்போ வேறு யாருன்னா சொல்கிறாங்க, வேறு யாருன்னா வந்தாங்கன்னா டேஜுவை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கடா, அதெல்லாம் யோசிச்சு தானே டேவோட அம்மா ஆண்டி இந்த முடிவு எடுத்திருக்காங்க, புரிஞ்சுக்கூடா சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. பாரு அழாத, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அழாத, எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக. ஒன் டே ஒன்று அக்செப்ட் பண்ணி பாரு ஒய்ஃபா, ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ இப்போதைக்கு படிக்க போகிறல, நீ படிக்கணும். நான் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது பாருங்க, பாரு நீ காலேஜ் ஜாயின் பண்ணணும், நீ படிக்கணும், சேம் டைம் நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நீ டேவை புரிஞ்சிக்க முடியும். டே ஒன்று புரிஞ்சுப்பார், அவருக்கு ஒய்யனை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பார், புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு லைஃப் சொல்கிறாங்க, ஆனால் அவர் என்னோட பிரதர் இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, புரிஞ்சுக்கூடா அப்படி சொல்லிட்டேன். சுகா ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மில் டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அவர் அப்படியே வெளில வராரு. இப்போ ஜிம்மின் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குது. பார்த்தா ஜிம்மில் அம்மா தான். ஜிம்மில் அவங்க அம்மாவை பார்க்கவே மாட்டாரு, அப்படியே ஃபேஸ் ஆக்கி இருந்து வேறு பக்கம் திருப்பிக்கிறாரு. சுகாவுக்கு புரியுதாம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அப்பா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா எனக்கு வேண்டாப்பா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது தங்கம்ல, எனக்கு புரியுது, எனக்கு நானும் வேணான்னு தான் சொல்லி நினச்சேன், ஆனால் அம்மா சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. ஆப்போசிட் நிற்கிற டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. நிற்கிறது டேங்கடா, ஓகேங்களா? டே அண்ட் ஜிமின் தான். இது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் டேவை போய் ஃபேஸை கூட நம்ம பார்க்க மாட்டேங்கிறாரு. பட் டே தான் வந்துட்டு அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க. ப்ளீஸ்டா சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா ஜிமின் டேக்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ டேவும் அமைதி நிற்கிறாரு. இங்கே மேரேஜுமே ஸ்டார்ட் ஆகுது. கிம்டே இங்கே ஹெனி பார்சிமனை திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணி ஷோவை பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஓகே எப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி மாதிரி ரிங்கை போட்டு விடுறாங்க. இங்கே ஜிமின் டேவோட ஹேண்டில் ரிங்கை போட்டுடுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டே போய்ட்டு ஜிமினோட ஃபோர்கிட்ட ஒரு கிஸ் பண்ணுறாங்க. பேக் வந்துடுறாரு. இப்போது 2 பேரும் கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு வந்துட்டு ஜிமின் தான் சுகாவையும் அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக விடுறாங்க. அவருக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப கோவம். அதனால தான் நம்ம ஜிமின் அவங்க அம்மா கிட்ட போக மாட்டாங்க. ஜிமின் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் இந்த பக்கம் நம்ம ஜிமின் டேவும் அங்கே இப்போ ஜிமினோட அப்பா அம்மா அதாவது டேவோட அப்பா அம்மா கிட்ட வராங்க பிளஸிங்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா சொல்கிறாங்க. டேவோட அம்மாவுக்கு நம்ம ஜிமினுக்கு போவோம், அதனால அவர் பார்க்குறாரு. இப்போ டேவோட அப்பா தாங்க பார்ப்பா ஒன்றும் இல்லை சரியா, உனக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பாக நீ படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், ஓகேவா? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி தான் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஹேண்டை நீட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 1 year ஆகுது. அப்படின்னா அந்த பேபி பிறந்து 1 year ஆகிருக்கு.
இப்போது பேபி அப்படியே ஜிம்மின்கிட்ட ஹேண்டை நீட்டுது. ஜிம்மின் பார்க்குறாரு. இப்போ நம்ம சுகா சொல்கிறாரு தூக்குடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினு போய்ட்டு பேபி தூக்குறாரு. அந்த பேபி டக்குன்னு ஜிம்மோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சுக்குது. அழகாக அப்படி படுத்துக்குச்சு. பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. நம்ம சுகா பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய ஒய்யனையே இதை ரிட்டன் பார்க்குற மாதிரி இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. ஒய்யன் யாரையும் பண்ண சொல்லிடுறேன். ஒய்யன் யாருன்னா சுகாவுக்கு தங்கச்சி ஓகேங்களா. சுகாவுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. ஃபஸ்ட்டு ஒய்யனுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மின் ஓகேங்களா. நம்ம ஜிம்மின் வந்துட்டு நம்ம ஒய்யனை விட ஒரு 4 இயர்ஸ் சின்ன பையன் ஓகேங்களா. ரொம்ப சின்ன 4 வருஷம் அவங்க 2 பேருக்கும் 4 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஒய்யனுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு பேபி பிறந்துட்டாங்க. அவங்க இறந்தும் போயிட்டாங்க ஓகேங்களா. தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஸ்டோரி எப்படி வரும். அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட விஷயம் தான் நம்ம ஜிம்மினை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் விஷயம் அவங்களோடது. அந்த ரீசனால் தான் இப்போது டே பார்க்குறாங்க. டே எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு அம்மா எங்களுக்கு டைம் ஆகுது சொல்கிறாங்க. ஓகே டே சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லோரும் இருக்குது டே ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டே பார்க்குறாங்க கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு போய்ட்டு சுகா அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு பத்திரமா போக உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சரியா. டே நல்லா பார்த்துப்பாங்க. உனக்கு என்னென்னா அண்ணா கால் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முன்னு சரி ஓகே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க பாரு நாங்கள் இருக்கா அப்பா இருக்கேன் அண்ணா இருக்காங்க ஏதோ ஒன்று ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பார்த்துக்குறோம் சரியாக சொல்கிறாங்க. டேஜும் நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நீ நல்லா பார்த்துக்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ இனிமேல் அவனுக்கு அம்மா அங்கிள் இல்லை அம்மா அதை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னு எதுவும் சொல்லாமல் பேபி அப்படியே சொல்கிறதா இருக்குது. அவரும் இப்படியே போகிறாரு. இப்போ போயிட்டு நம்ம டே ஒரு காரை டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்மின் பெட்டில் உட்காராங்க. ஜிம்மில் அம்மா ஜிம்மில் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் ஜிம்மின் இப்போ நீ கோவமாக இருக்க அம்மா மேலே கோவமாக இருக்குது. ஆனால் ஒன் டே நீ புரிஞ்சுப்ப ஜிம்மின் அம்மா பண்ணுறது தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நீ கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு அதுக்கான ரீசன் உனக்கு தெரிய வரும்போது நீயே புரிஞ்சுப்பா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அப்படி போய்ட்டு காரில் உட்காந்துடுறாங்க. அப்படியே வந்துட்டு இப்போ டேவும் உட்காராங்க. அந்த சைடில் கார் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டீயாக வந்துட்டு இருக்கா. டே எதுவுமே சொல்லாமல் பார்க்குறாங்க. ஜிம்மினை பார்த்துட்டு பேபி கூட அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஜிம்மின் கொடுத்துட்டாங்க பேபி. அப்போ அவரோட ஷோல்டர் விட்டு வச்சுக்கிறாரு. பேபி தூங்கிடுச்சு. நம்ம ஜிம்மின் அமைதியாக வந்துருக்காங்க. கண்டு டேஸ் வந்துட்டே இருக்கு நிற்காம டே காரில் அப்படியே வந்துட்டு டிஷ்யூஸ் இருக்கும் அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே ஜிம்மினோட டேஸ் ஒய்ப் பண்ணுறாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. பிரதரின்டா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. டே எதுவுமே சொல்லாமல் கால்மிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேயோட வாய்ஸே கோல்டாக இருக்குது. ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா டே கிட்டலாம் ஜிம்மில் அதிகமாக பேசுனது இல்லை. அவருக்கு மேரேஜ் ஆனப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பார். அதனால் பெருசாக அவர் அதிகமாக பேசுனது கிடையாது. ஆனால் ஒய்யன்னு சொல்லியிருப்பா டே வந்துட்டு கொஞ்சம் கோல்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை நினச்சி அவர் பயப்படுறாரு எதுவுமே சொல்லாமல். இப்போது 2 பேருமே வந்துட்டு காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜிம்மின் அப்படியே அந்த டேஸ்லாம் நம்ம டே வெயிட் பண்ணி விட்டா ஜிம்மின் கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாரு. ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. நான் கார் சேருக்கும் வந்துருச்சு. நம்ம டே அண்ட் ஜிம்மின் வரும்போது ஈவினிங் ஆகிடுது டைமு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டே அண்ட் ஜிம்மினோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நடந்திருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்குது செகண்ட் மேரேஜ். அதுவும் ஃபேமிலிக்குள்ள மட்டுமே வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ டே அப்படியே வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஜிம்மின் தூங்கிட்டு இருக்காங்க. டே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து சொல்கிறாங்க இறங்கி சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம்மின் இறங்கிறாரு. பட் ஜிம்மின்கிட்ட பேபி பிடி எப்படி சொல்கிறாங்க. சில டைம் ஜிம்மின் பேபி மெதுவாக வாங்கிக்கிறாங்க. காருக்கு கீழே ஓப்பன் பண்ணிட்டு அங்கே அப்படியே அந்த லக்கேஜ் எடுக்கிறாங்க. டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் கிளம்புங்க கார் நிப்பாட்டிட்டு நாளைக்கு வந்துடுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்க பவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு டோரை வந்துட்டு இல்லை பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் ஆகுது. எல்லா லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மும் அப்படியே கார் எடுத்து வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா இது ஒய்யன் இருந்த வீடு. அவர் ஒரே ஒரு டைம் தான் அங்கே வந்திருப்பார். அதுக்கப்புறம் நான் வந்ததே இல்லை. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே வரும்போது. ஜிம்மினா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்ற வாய்ஸ் கேட்குது. டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படியே காலை பேக் எடுத்துடுறாரு. டே பார்க்குறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. அவருக்கு புரியுது. அவருக்கு வந்து ஒய்யன் ஞாபகம் வருது சொல்லிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை உள்ள அப்படி சொல்லிட்டு அகன் கூப்பிட்றாரு. இப்போ ஜிம்மின் உள்ள வராங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒய்யன் அப்படி சொல்லிட்டு அந்த வாய்ஸை தான் அவருக்கு ரொம்ப கேட்குது. மிஸ் ஒய்யன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப அந்த டீஸோட பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒய்யன் அவளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அக்கா மட்டும் இல்லை ஒரு அம்மா மாதிரி இருந்திருப்பா. பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாமே நம்ம ஒய்யன் தான். ஜிம்மினும் ஒய்யனும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. அவள் ஒய்யன் ஜிம்மின்கிட்ட எதையுமே ஹைட் பண்ண மாட்டான். மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்க அதிகமாக பேசாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒய்யன் பிஸியாக இருப்பா. ஜிம்மினும் வந்துட்டு அவர் படுக்கிறது தனியாக அந்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிப்பார் ஸ்டடீஸில். அந்த ரீசன் தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே உள்ளே வராங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. நாளைக்கு மெய்ட்லாம் வந்துடுவாங்க. இந்த வீட்டில் 4 மெய்ட் இருப்பாங்க சரியா. அதனால் உனக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது பயப்படாதான் சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. இப்போது மேலே உள்ள ஒரு ரூம் இருக்குது ரைட் சைடில். அந்த ரூமில் பேபிக்கான பெட் எல்லாமே இருக்கும். போய்ட்டு பேபி அங்கே படுக்க வச்சுட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ டே டேரெக்டாக ஒரு ரூம் போய்ட்டு அந்த லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணுறாரு ஜிம்மினோடதெல்லாம். நம்ம ஜிம்மின் பேபி அழகாக அந்த தொட்டியில் படுக்க வச்சுட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. எல்லா லக்கேஜ் அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க டேன்னு கூப்பிடு அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்க டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம
டே சொல்கிறாங்க உனக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அது வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க எனக்கு சொல்கிறாங்க சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே அதான் சொல்கிறாங்க நாளைக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஓகே அப்படி சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க பேபி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிடும் சொல்கிறாங்க. அங்கே பேபி சிட்டர்லாம் இருக்காங்க, நான் பார்த்துப்பேன், வீட்டில் இருக்க மட்டும் நீ பார்த்துட்டா போதும், மற்ற நேரத்தில் நான் பேபி வந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அங்கே இருந்து பழக சொல்கிறாங்க. 1 இயர் அங்கே அப்படி தான் பார்த்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி பார்க்குறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் கீழே வந்துட்டு நம்ம ஜிமின் டே தான் இருக்காங்க. டே பார்க்குறாங்க உனக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் சொல்லவே இல்லை. பட் ஜிமின் டக்குன்னு டேவே போயிட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஃபுட்டை குக் பண்ணிட்டு ஜிமினுக்கு வைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க இந்த ஃபுட்டு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது அது அவருக்கு பிடிச்ச ஃபுட்டு தான். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க டே நீங்கள் சொல்கிறாங்க நான் எனக்கு குக் பண்ணிக்கிறேன் நீ சாப்பிட சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் சாப்பிட்றாரு சாப்பிட. இப்போ டே வந்துட்டு அவருக்கான ஃபுட்டை குக் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கிறாரு. பக்கத்துலேயே வந்து அவர் சாப்பிட்றாரு. எதுவுமே சொல்லாமல் நீ பயப்படாதவங்க மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு எதுவும் பயப்படாத, உனக்கு டைம் எடுக்கணும்னு தெரியும், நீ உன்னோட ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணு, மற்றபடி உனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தண்டா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. நான் போய்ட்டு சொல்கிறாங்க நீ பேபி இப்போ தூங்குறா போய்ட்டு அந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்து நான் அப்புறம் வர சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்முக்கு போயிடுறாங்க. இப்போ டே அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவருக்கு ஒரு கால் வருது. கால் பார்க்குறாங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. ஏய் மேரேஜ் முடிஞ்சிச்சா சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சு ஹேங் சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மேரேஜ் முடிஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறாங்க. டே நீ இன்னும் விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நீ சொல்லும்போது அவன் அக்செப்ட் பண்ணிப்பானா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் அக்செப்ட் பண்ணியிருப்பான், அது எனக்கு புரியும் ஓகேங்களா, அவன் டைம் எடுக்குன்னு தெரியுது, ஆனால் அவன் என்னை பார்த்து பயப்படுறான் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னு என்ன சொல்லலான்னு தெரியல என்னை பற்றி, ஆனால் அவன் பயப்படுறான் சொல்கிறாங்க. சரி விட்டு அப்படி சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் போய்ட்டு உன் கூட தான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. டே எதுவுமே சொல்லாமல் ஆமாம் அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் அப்படி மேலே பேபி பார்த்துக்கிட்டே அப்படி தூங்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு அந்த ஞாபகம் பூரா ஒயின் மேலே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் தான்டா ஒரு வீட்டில் நம்ம ரொம்ப அழகாக ஒரு 3 பேர் விளையாடிட்டுருக்காங்க. அங்கே பாரு சுகா அவள்கிட்ட இருந்து வாங்கி கொடு சுகா சொல்கிறாங்க. நான் தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு எடுத்து ஓடிட்டே இருக்கா. சுகா வாங்கி கொடு சுகா சொல்கிறாங்க. அவள் கொடுக்க மாட்டேன்ட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு குடண்டி சொல்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன்டா சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கா. 2 மதிக்குத பாரு. ஒன்று அண்ணனுக்கு 2 அண்ணன் கூப்பிடுதுங்களா பாரு. ஒன்று வாட போடாங்குது, இன்னொன்று சுகான்னு கூப்பிடுது சொல்லிட்டு நம்ம சுகா பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அது ஜிமினோட அப்பா அம்மா தான் பார்க்குறாங்க. நீங்கள் 3 பேர் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும். என்னோட மொயினுன்ற அவங்க வீட்டுக்கு ஒரு பிரின்சஸ் மாதிரி அப்படி இருப்பாங்க. அவங்க அவ்வளோ பாசம் கேர். ஒரு அண்ணா ஒரு தம்பி அப்பா அம்மா சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. எனக்கு இது வரைக்கும் லவ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாள். காலேஜெலாம் வந்துட்டு முடிச்சிட்டா. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஒய்யன் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஏன் திங்ஸ் எடுக்கிற குடுடி, அது அப்பா எனக்கு வாங்கி கொடுத்து சொல்கிறாங்க. உனக்கு வாங்கி கொடுத்தா நீ தான் வச்சுக்கணும் குடு, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சுட்டு சொல்கிறாங்க. நீ உனக்கு குழந்தை இல்லை ஒய்யன் அங்கே கூட சொல்கிறாங்க. அது என்னோட பெண்ணு அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. உனக்கு வாங்கி கொடுத்தா நீ தான் வச்சுக்கணும் குடு அப்படி சொல்லிட்டு அவசியம் சொல்லிட்டு இருக்கா. நீ படித்து முடிச்சுட்டு உனக்கு இருக்குடி குடுடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாருங்க குடுடி. அங்கே போகிற அவனுக்கு அக்காடா சொல்கிறாங்க. நீ மட்டும் சுகா நீ அண்ணனை கூப்பிட்ற, நீ வாட படம் கூப்பிட்றல சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறா வந்துட்டு இப்போ சுகா முறைக்கிறத பார்த்து உன்னால வந்து தானே எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சுகா தான் ஒயின் கிட்ட வாங்கி நம்ம ஜிமின் கொடுத்துட்டாங்க. சுகா என்ன தானே உனக்கு ஜிமின் மேலே தாண்டா பாசம் சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. என்னடி சொல்கிற நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் தாண்டி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு அவன் மேலே தாண்டா பாசம் சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போலாம் கிடையாது, எனக்கு 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு என்ன வேணாலும் வாங்கி சொல்லிட்டு அவர் ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து நம்ம ஒயின்ட்டு கொடுக்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. இப்போ சொல்லு சுகான்னு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சிட்டு இருக்காரு. 2 பேரும் அவருக்கு அவ்வளோ பாசம். சுகாவுக்கு 2 பேர் மேலே அவ்வளோ பாசம் தம்பி தங்கச்சி அப்படின்னா. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மியோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது. என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணுறான் சொல்லிட்டு இருங்கடா வெளில நான் போய்ட்டு பேசிட்டு வரேன் சொல்லிட்டு வெளில வராரு. ஹலோ கிம் அப்படி சொல்கிறாங்க. பார்க் எங்கே இருக்க சொல்கிறாங்க. நான் எங்கடா இருப்பேன் என் வீட்டில் தான் இருக்க சொல்கிறாங்க. ஏன்டா நான் ஃபாரின் போனால் அப்படியே மறந்துட்டீங்களா சொல்கிறாங்க. நீ அந்த ஜீவனம் எல்லாரும் மறந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நீ என்னடா சொல்கிற, நீ தாண்டா எங்களை விட்டு ஃபாரின் போனால் ஏதோ இந்த பிஸ்னஸ் தான் இல்லைன்ற மாதிரி நீ தாண்டா அங்கே போனேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது போயிட்டேன். இப்போ என்னோடய ஒய்ஃபு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு யாருமே இல்லை, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை தாண்டி ஏதோ அனாதையாக இருக்க மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு நம்ம கொரியாவுக்கே போயிடலாம் அப்படி சொல்லிட்டேன். நானும் இங்கே வந்துட்டு செட்டில் ஆகிட்ட சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் எப்போ வந்து சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு 1 வீக் ஆகுதுடா, இப்போ தான் உன் நம்பர் எடுத்து கால் பண்ணுற கொரியா நம்பர் எடுத்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ எப்போ மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஃபேமிலியை மீட் பண்ணட்டா ஒரு 1 வீக் ஆகட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஃபைனலாக வந்துட்டானா ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு ஜிமின் அப்பா ரொம்ப ஹாப்பியாக விடாறாங்க. அவ்வளோ வந்துட்டு இங்கே பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டை ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், ட்ரீட் வைக்கிறேன் சொல்லிட்டு ஜிமின் அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஏங்க அப்படி இங்கே பசங்கிட்ட பேசுகிற மாதிரி எங்கே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. என் பிள்ளைங்க அப்படி தான் எனக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆளாளுக்கு கேட்குறாங்க. அப்பா எனக்கு இதை வாங்கி தாங்க, அப்பா அதை வாங்கி தாங்க சொல்லிட்டு 3 பேரும் சுகா வரைக்கும் கேட்குறாங்க.
இப்போது அவரும் கூட்டிகிட்டு போயிட்டு பசங்களுக்கு தேவையான வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மோட அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு, அவங்களும் பிஸ்னஸ் மேன் தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க லைஃபு. இப்போ நம்ம 1 வீக் ஆஃப்டர் தாண்டா ஒரு பெரிய எப்படின்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்கெல்லாம் ஃபேமிலியாக போகிறாங்க மீட்டப் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. ஜிம்மோட அப்பா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க, உனக்கு தெரியும் உனக்கு என்ன ஜிம்மின்னு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிட்டு மேரேஜ் லைஃப் எல்லாம் செட்டில் ஆகிடுறோமோ அதுக்கப்புறம் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறான். அவர் ஃபாரின் போயிட்டானா இப்போ தான் வந்திருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி டெய்லர் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபேமிலி வராங்க. ஒரு பர்சன் அவ்வளோ கோல்டு லுக்கில் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்துட்டுருக்காங்க. கையில் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே அவங்க ஒரு லேடி ஒரு பெரியவங்க ஒரு பாய் வராங்க. இன்னொரு பையன் 3 பேர் அப்படியே வராங்க. வரும்போது இவங்க ஜிம்மில் அப்போ பார்த்துட்டு தான் அப்புறம் அங்கே வராங்க சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் டான் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு ஒய்யனை சுகா 3 பேர் பார்க்குறாங்க. ஒய்யன் பார்த்ததுமே ஃப்ளாட் ஆகிட்டா. அவ்வளோதான். அப்படி ஒரு அழகு அந்த பையன், அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக லுக் அப்படி இருக்குது. அப்படி வந்து ஒரு பாட்டுக்கு கேஷோட மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஒரு ஹேண்டை அப்படியே ஒரு பேண்ட் பாக்கெட் விட்டு ஒரு ஹேண்டில் அப்படியே மொபைல் யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காரு. செம்ம அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அப்படி பையன் பாடு பார்த்துட்ருக்கா அந்தளவுக்கு. இப்போ சுகா பார்க்குறாரு. பையன் என்னடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சுகா உண்மையாக அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனா சொல்கிறாங்க. பின்ன யாரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கிம் அங்கிள் சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஞாபகம்லாம் சொல்கிறாங்க. நான் இவரை பார்த்துருக்கேன், இந்த பையனை பார்த்ததே சொல்கிறாங்க. இந்த பையன் ரெடி அவனுக்கு உனக்கு ஒரே வயசு தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் உனக்கு அவனுக்கு ஒரே வயசு தான் அப்படி சொல்கிறாங்க. இது பையன் அப்படியே வச்சுக்கணுமாங்க. ஆமாம் டிவி பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஃபைனலாக இப்போ அந்த அவங்க 3 பேரும் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்க் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. கிம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. சிஸ்டர் எப்படி சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே உட்காராங்க. அப்புறம் பசங்களை வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸ்டில் அந்த பசங்களை யாரையும் பார்க்காம மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு பாட்டுக்கு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்கா. இங்கே ஜிம்முன்னு என்னென்னா இந்த எதையும் பார்க்காம அவர் பாட்டுக்கு சுற்றி டேபிளில் மற்ற டேபிள் என்ன ஃபுட்டு இருக்குது, எங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்கும், நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு அவரோட ஃபோக்கஸ்லாம் அதில் போயிட்டுருக்கு. நம்ம சுகா பார்க்குறாங்க. ஒரு என் தங்கச்சி இப்படி தம்பி அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சுகா என்ன சொல்கிறாங்க, அங்கே பாருடா அங்கே அப்பாவோட ஃப்ரெண்டோட பசங்களாம் வந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க, பாரு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி டர்ன் பண்ணா அங்கே அழகாக வந்துட்டு ஒரு பையன் அப்படி போயிட்டுருக்காங்க. யார் இவங்களா சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காரு சுகா சொல்கிறாங்க. ஆனால் சுகா ஃபேஸ் ரொம்ப அப்படியே உருன்னு வச்சுருக்காரு. சம்டைம்ஸ் நீ வச்சிருப்பல அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி வச்சுருப்பேனா சொல்கிறாங்க. ஆமாம் நீ சம்டைம்ஸ் இப்படி தான் வச்சுருப்பாரு ஊர்றோம் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு நம்ம இவங்ககிட்ட விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே வந்து இப்போ தான் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் கூட்ட விளையாடிட்டு இருக்குது. ஒரு பர்சன் அப்படியே வந்து நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு அப்படி இவரே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்படி பார்க்குறது பொண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக இங்கே பாருடா என்னோட பசங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது வந்து சுகா மின்னி உனக்கே தெரியும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். இது என்னோட பொண்ணு காலேஜெலாம் முடிச்சுட்டு இருக்கா, இப்போ வீட்டில் இருக்கா. இன்னும் எதுவும் ஜாப் எதனா போகிறேன்னு கேட்டேன். எதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, இப்போ கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கேன் சொல்லிட்டா. அப்படியே பையன் இப்போ தான் 11th படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. யார் ஜிமினா சொல்கிறாங்க. ஆமாம் ஞாபகம் சொல்கிறாங்க. அதே குட்டி வயசில் நான் பார்த்துருக்கேன்டா. சுகா அங்கே பாரு நீ எல்லாம் பார்த்த மாதிரியே இருக்க அப்படியே கொஞ்சம் கூட வளராமல் சொல்கிறாங்க. சுகா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஹைட்டை பற்றி பேசினா பிடிக்காது. அதனால் சுகா கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நீ பொண்ணு தான்மா, நீ நல்லா வளர்ந்துட்டம்மா, பார்க்கறதுக்கு ஏதோ நல்லா மேரேஜுக்கு ரெடியான போது வளர்ந்துருக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது, ஒரு மாதிரி கீழே குஞ்சிக்கிட்டு ஒரு ப்ரெஷ் ஆகிறா சொல்கிறாங்க. இப்போ உயிரோட அம்மா பார்க்குறாங்க. என்னடி ஷை ஆகுறா சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா போங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பொண்ணுங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க சொல்லுவாங்களா, அது இப்போ தான் நான் பார்க்குறேன் சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மாவும் நம்ம டேவோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பாருங்கள் என் பையன் டே அப்படி சொல்கிறாங்க. சுகாவை பார்த்தா நம்ம டே ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அப்படியே சுகா பக்கம் திரும்பிக்கிறாரு. அவருக்கு பயமாக இருக்குது. என்னமோ டே வந்துட்டு பார்க்க கொஞ்சம் கோவமாக இருக்க முடியாது. அவருக்கு தோணுது அவர் வந்து கோவமாக இருப்பார். அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாருமே ஹாய்களை சொல்கிறாங்க. பேசுகிறாங்க. நல்லா ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க. டே அண்ட் ஜிம்மிலாம் எதுவும் பேசலை. மற்றவங்க சுகா அண்ட் டே நல்லா கம்ஃபர்ட்டாக பேசிக்கிறாங்க. நம்ம ஒய்யன் தான் சொல்லவே வேண்டாம். அவளுக்கு கண்ணு பூரா நம்ம டே மேலே தான். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. பாய் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஜிம்மில் ஒய்யன் தான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவள் ட்ரீமில் கூட டே தான். அப்படி டேவை நினச்சிட்டே இருக்கா. அவளுக்கு மைண்டு பூரா அவகிட்ட தான் இருக்குது. இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா அவள் நல்லா ட்ராயிங் பண்ணுவாள். ஒரு பேப்பர் எடுத்து அவள் ட்ராயிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் டே தான் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு எப்போதும் போல ஒய்யன் ரூமுக்கு அவர் நாக் பண்ணவே முடியாது. ஒரு பட்டுக்கு போவார். போயிட்டு பார்த்தா அவர் ட்ராயிங் பண்ணியிருக்கா. அவர் எப்படி ஷாக் ஆகிறாரு. ஒய்யன் அப்படி சொல்கிறாங்க. நீ ஜிம்மின்னு சொல்லிட்டு அவள் டக்குனு மறைக்கிறா. என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுற தள்ளி நான் பார்க்கணும் சொல்கிறாங்க. என்ன பார்க்கணும் எட்ட போ அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன பற்றி சொல்கிற தள்ளி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டாச்சு. ஒய்யனை பற்றி லைட்டாக தள்ளிட்டு பார்க்குறாரு. பார்த்தா டேயோட பிக்சர் தான். ஜிம் ஷாக் ஆகிறாங்க. டக்குனு கையில் எடுத்துகிட்டு ஓடி வராரு. அம்மா அப்பா அங்கே வாங்க சுகா அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாரு. நின்றுடா நல்லா சொல்லிட்டு துரத்திட்டு ஓடிட்டு இருக்கா. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்பா அம்மா இங்கே வாங்க ஒய்யன் இங்கே வா இங்கே பாருங்க ஒய்யன் என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க.
சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒயின் துரத்தி பிடிக்கிறா, எப்போ பிடிச்சிடலான்னு வாங்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேரெக்டாக போயிட்டு லேண்ட் ஆகுது நம்ம சுகாவோட லேப்பில் தான். ஏன்னா சுகா வந்துட்டு உட்காந்துருப்பாரு சோஃபாவில், போயிட்டு அவர் மடியிலே உட்காந்துறாரு. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. சுகா அங்கே பாரு சொல்லிட்டு வந்து பேப்பர் கொடுக்குறாரு. இப்போ பார்த்துட்டு நம்ம சுகா ஷாக்காரு. நீ வரைஞ்சே சொல்கிறாங்க. சுகா நான் இப்போ ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இந்த அவள் தான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக எடுத்து அவளுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் டக்குன்னு அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி நின்றுட்டு இருக்கா. இது வரைக்கும் அந்த மாதிரி நின்றதே இல்லை. ஏன்னா ரொம்ப போல்டாக நல்லா பேசுவாள். சடனாக பார்த்து இந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது, எப்படி அவர் அப்படியே வரைஞ்சிருக்கா சொல்லி பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜிம்மியோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ நம்ம ஜிம்மியோட அப்பா வாங்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி எடுத்து பார்த்ததும் ஏன் இதை நீ ட்ராயிங் பண்ணியா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இந்த மாதிரி பர்சன் இருந்தாங்கன்னா வரைவாங்க. ஒன்று அவங்க ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒருத்தவங்க வரைஞ்சாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி. அதே அவங்க நார்மலாக ஒருத்தவங்க ட்ராயிங் பண்ணுறாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்காது. அவங்க அப்பா அவங்கள புரிஞ்சிக்க முடியல. அவங்க அப்பா பார்க்குறாங்க. ஒயன் எதுவுமே சொல்ல ஹெட்டை டவுன் பண்ணிட்டு ஒரு மாதிரி நிற்கிறா. அவங்களுக்குலாம் புரிஞ்சிருது ஒயன் ஃபஸ்ட் டைம் ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு. அது ஏன்னா அவளுக்கு மற்றெல்லாம் கேட்காமலே கிடைச்சிரும். அவள் இதற்கு லவ் அப்படின்னு எதுவும் ஃபாலோ ஆனதே இல்லை. எதுவும் ஓப்பனாக வீட்டில் ஃப்ரெண்ட்லேயே சொல்லிவிடுவா. ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. ஒயன் அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு மேரேஜ் விஷயம் ஒரு மாதிரி ரொம்ப ஷையாகிறா. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ரொம்ப ஷையாகுறாங்க வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கூப்பிட்றாங்க. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறான்டா சொல்லிட்டு அவங்க மறைக்கிறா. இப்போ நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு சுகர் லேப்பில் உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜிம்மில் அப்பாவும் ஜிம்மில் அம்மாவும் கூப்பிட்றாங்க. இப்போ ஒயனுக்கிட்ட வர அம்மா சொல்கிறாங்க. அங்கே பாருடா உனக்கு பிடிச்சிருக்கா டேவா சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா சொல்கிறாங்க. சொல்லுடா உனக்கு பிடிச்சிருக்கா, அவனுக்கு ஒயனை டேவை பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவளுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அவள் போய் அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சரி இங்கே பாருங்கள் நான் அவங்க ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட ஒய்யன் ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்றா. எனக்கு தோணுதுங்க ப்ளீஸ் அவங்ககிட்ட பேசுகிறீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா பார்க்குறாங்க. நான் பேசுக்கு ரெடி தான்மா. ஒய்யன் உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோ தானடா. இந்த பிரின்சஸ் ஆசைப்பட்டா நாங்கள் எதனால பண்ணுவோம்மா, உனக்கு டே வேணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு நாள் ஷையாக இருக்குது. அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு ஃபேஸை காமிக்க மாட்டா. ரொம்ப ஷையாகிட்டு இருக்கா. அதை பார்க்க சிவாவுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஃபஸ்ட் டைம் ஒய்யன் இப்படி ஒரு ஷையாகிறா. ஏன்னா நாங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க ஒய்யன் இது வரைக்கும் யாரையும் பார்த்து ஃபாலோ ஆனதில்லை. ஒரு சைட் அடிச்சதில்லை க்ரஷ் அப்படி யாருமே அவங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் சுட்டுவாங்க. ஆனால் அவள் யாரையும் திரும்பி கூட பார்த்ததில்ல. அவ்வளோ அழகான ஒய்யன். அவங்க வீட்டுக்கு பிரின்சஸாக இருக்கிற ஒரு பொண்ணு. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் ஆசைப்பட்றால. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியாவது நம்ம ஒய்யன் ஆசைப்படுறத பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னோட ஒய்யன் ஆசைப்பட்டா எதனாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நிமிஷமே போய்ட்டு ஃபோன் எடுத்து நம்ம டேவோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ கிம் சொல்கிறாங்க. சொல்லுடா என்னடா சொல்கிறாங்க. நீ மட்டும் ஒன்று கேட்பேன் ஃப்ரெண்டு போய் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத சொல்கிறாங்க. என்னடா என்கிட்ட அப்படி பேசுகிறேன் நீ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியோட அப்பாவும் இல்லைடா நான் என்னது பொண்ணை பார்த்தவன் டக்குனு இப்படி கேட்கக்கூடாது, பையனை பார்த்தவங்க கேட்டால் தப்பு இல்லை சொல்கிறாங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிற தயவுசெய்து சொல்கிறாங்க. இல்லைடா என்னோட ஒயனுக்கு சொல்கிறாங்க. ஒயனுக்கு சொல்கிறாங்க. என்னோட ஒயனுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்க சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானடா, பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா படித்து முடிச்சுட்டா அப்புறம் என்ன வேறு எதுனா ஆம்பிஷன் இருக்கான்னு கேளு. படிக்கணும் இல்லை வேறு எதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிருந்தா கேளு. அப்படி இருந்தால் பண்ண அப்படி இல்லைனா மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. அதான்டா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு தோணுது. அவ்வளோ மேரேஜுக்கு ரெடின்னு சொல்கிறாங்க. மேரேஜுக்கு ரெடி அப்படியா, நல்ல விஷயம் தான். என்ன பையனை பார்க்கணுமா சொல்லு, எந்த பையனை பார்க்கணும் சொல்லிட்டு கேட்குறாங்க. பையனை பார்க்க வேணாம், பையனை ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆனால் உன்னோட பர்மிஷன் என்ன சொல்கிறாங்க. என்னோட பர்மிஷன் என்னடா சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. நான் ஒப்பனா சொல்லிடுறேன்டா சொல்கிறாங்க. சொல்லுடான்றாங்க. என்னடா டேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக என்னடா சொல்கிறேன்னுக்கு. ஆமாடா அவருக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்ததுலேருந்து ரொம்ப அப்படி நினச்சிருப்பா போல. நீங்கள் பார்த்தா அந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐயோ ஏன் அவ்வளோ அழகாக இருக்கா, நல்ல பொண்ணு, உன்னோட பொண்ணு, நான் போய்ட்டு அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ ஓகே உனக்கு ஓகேனா ஒரு டேங்கு சொல்கிறாங்களே, டேங்க் நாங்கள் சொல்லி எதுவும் செய்ய மாட்டேது இல்லைடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாடா அவனுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொன்னால் பண்ணுவான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா, நான் சீக்கிரம் பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இங்கே இது வந்துட்டு இவங்க அம்மா நம்ம ஜிம்மின் அப்பா சொல்கிறார். ஒயன் ஓடி போயிடா ரூம் போய்ட்டு லாக் பண்ணிக்கிறார் ஷைனஸில். நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு அப்போ நம்ம வீட்டில் மேரேஜ் நடக்க போதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா இப்போ உனக்கு ஹாப்பியாக இருக்குமே, உனக்கு எப்படா ஸ்கூல் லீவ் போகலான்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்புறம் உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்பா ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ஒரு வெட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, எனக்கு ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஹாப்பி தான் சொல்லிட்டு அவரும் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு இருந்தா அசுவா தான் வா நம்ம போய்ட்டு ஒயனை பார்க்கலாம் சொல்லிட்டு 2 பேர் வராங்க. வந்துட்டு ரூமை லாக் பண்ண தட்டுறாங்க. திறக்கவே மாட்டா. என்னாச்சு ரூமை திற சொல்கிறாங்க. அச்சோ வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் திற நாங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படியே டோர் லாக் பண்ணிக்கிட்டா. இவங்களுக்கு அதை பார்க்க அவளோட வாய்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது புரியுது ரொம்ப ஷை ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினுக்கு அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்காங்க. அப்படி இங்கே இப்படி என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம டேவோட அப்பா அம்மா வந்துட்டு மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் டே வரவே இல்லை ஸ்டில் இங்கே. ஆனால் அவங்க வந்து மட்டும் பேசிட்டு மேரேஜுக்கு ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. ஃபைனலாக மேரேஜ் டைம் ஃபிக்ஸ் ஆகுது.
இங்கே நம்ம ஒரு டைம் கூட ஆச்சு அவன் எனக்கு கால் பண்ணவே இல்லை, கால் பண்ணவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் மேரேஜுக்கு ஓகே அப்படி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக மேரேஜ் டேவும் வருது. நம்ம என்கேஜ்மெண்ட்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே மேரேஜ் தான் நடக்குது. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவருக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு கம்மி தான் இங்கே. அதனால் எப்போவுமே அவர் எங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூட ஷுவா கூட ஒயன் கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒயன் நம்ம விட்டு போகிறாளா, மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாளா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஷுவா பார்க்குறாங்க, ஏன்னாச்சு எதுக்கு இப்படி சேடாக இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு இத்தனை ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஷுவா நான் ஒன்று அதுக்கு இல்லை சொல்கிறாங்க. அப்படின்றாங்க ஒயன் நம்மளை விட்டு போயிடுவாளா சொல்கிறாங்க. எங்கே போகிறா, மேரேஜ் பண்ணிட்டு தானே போகிறா, சுயலுக்கு தானே போகிறா, அது ஒன்றும் கஷ்டமாக சொல்கிறாங்க. உனக்கு வருத்தமாலையே சொல்கிறாங்க. நான் ஒயன் 3 பேர் விளையாடுவோம்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போதே ஒயனுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. நம்ம ஜிமின் பேசுறது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஒயன் அப்படி சொல்லிட்டு ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் விட்டு போயிடுவில்ல, இனிமேல் என்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க ஒயனுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. இங்கே பாருடா, நான் எங்கே போகிறேன், இங்கே தானே போகிறேன், பக்கத்து தானே போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை, சரியாக மேரேஜ் போயிட்டு நான் அப்பப்போ ஒன்று பார்க்க போகிறேன், கால் பண்ண போகிறேன், இதில் போய் என்ன இருக்குது நான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜுன்னு சொன்னப்போ ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லாம் ஓகே. இப்போ திடீர்னு நீ இப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒயரை ஃபீல் பண்ணுறா. அப்போ சொல்லுவா தான் வந்துட்டு ஒன்றும் இல்லை, எங்கே போகிற பக்கத்து தானே நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லிட்டு அவர் ரொம்ப சாதாரண பேசுகிறாரு. அவருக்கு ஃபீலிங்காக இருக்குது. சரி ரொம்ப அழுதான், எல்லாரும் அழுவாங்க சொல்லிட்டு 2 பேர் அழுதுவாங்க சொல்லிட்டு அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு ஒரு அண்ணனாக இருந்து. இப்போ அவங்க ஃபைனலாக நெக்ஸ்ட் டே தான் மேரேஜ் டே தான். மேரேஜ் டே முன்னாடி வரைக்கும் நம்ம நம்ம ஒயன்கிட்ட பேசினதே இல்லை. ஃபைனலாக நாங்கள் மேரேஜுமே அரேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது கேட்குறாங்க, கிம்டாங்க நீ பார்க் ஒயனை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அப்படியே அவங்க அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இங்கே ஒயனை கேட்குறாங்க. ஒயன் ரொம்ப ஷையோட அவங்க ஃபேமிலி திரும்பி பார்க்குறா, ரொம்ப ஹாப்பியாக அவங்க எல்லோரும் சொல்லி அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவளும் சம்மதம் சொல்கிறாங்க. ஃபைனல் அவங்களோட மேரேஜ் நடக்குது. கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப ஷை அப்படின்னு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஷை பர்சன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு நம்ம ஒயன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிருப்பா. சரி இன்னும் கொஞ்சம் டேஸ் போயிட்டே இருந்திருக்கும். நம்ம ஒயன் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒயன்கிட்ட அதிகமாக நம்ம ஜிம்னு சொல்லி ஷோவாக பேசுனது மேரேஜுக்கு அப்புறம். ஏன்னா இப்போ எப்போ கொண்டாலும் பிஸியாக இருக்குன்னு சொல்லுவாள், ஏதோ ஒரு சொல்லுவாள். எப்போயாவது தான் ஜிம்மிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவாள், டைம் ஸ்பெண்ட் பண்ணி. இங்கே வந்ததே கிடையாது, ரொம்ப ரேர் தான். இவங்களே ஒரே ஒரு டைம் தான் போய் பார்த்துருப்பாங்க. ஜிம்மின் வந்து ஒரே ஒரு டைம் தான் ஒயனை போய் மீட் பண்ணியிருப்பாரு. எப்போனா அவங்க வீட்டுக்கு, அதுவும் ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அந்த டைமில் போய் பார்த்துருப்பாரு. அப்போ கேட்டுருப்பாரு, ஒயன் நீ ஹாப்பியாக இருக்கா சொல்லி கேட்டிருப்பாரு. நான் ஹாப்பி தான் இருக்கேன் ஜிமின். ஏன்னா அங்கே ஒயன் நம்ம விட்டே இருக்கார்ல, அவர் கொஞ்சம் கோல்டு பர்சன் தான், ஆனால் ரொம்ப நல்லா கேரிங்காக பார்த்துப்பாரு. நல்லவர் தான், எனக்கு பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக தான் இருக்க சொல்லியிருப்பா. அப்படியே நீ ஹாப்பியாக தான் எப்போல்லாம் என்கிட்ட ஃபோன் பேசவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அவர் +1 படிக்கிறேன்னா அப்பா சொல்கிறாங்க நல்லா படிக்கணும், +1 ரொம்ப இம்பார்ட்டன்ட், +2 இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாண்டா அப்போ ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா சொல்லிட்டு நம்ம ஒயனை சொல்கிறா. ஜிமினுக்கு பாரு, நீ படித்து முடிச்சுட்டு உடனே மேரேஜ் பண்ணிக்கூடாது, ஓகேவா, ரொம்ப டைம் எடுத்துக்கோ, நல்லா படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு ட்ரீம் எதனா வச்சுக்கோ, அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும், அதை பற்றி முன்னாடி யோசிக்கக்கூடாது, சரியா, மேரேஜ் இல்லை அவ்வளோ ஃபாலோ ஆகாத அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறப்ப அட்ராக்ஷனாக இருக்கும், ஆனால் அவங்க மனசில் எல்லாருக்கும் தெரியாமல் நீ போய்ட்டு ஃபாலோ ஆகிட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒயன் நீ அப்படி பேசுகிறேன்னு புரியவே இல்லை, ஏன் ஒயன் இப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறேன், ஓகேவா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு நிறைய டைம் எடுக்கும், நீ பொறுமையாக படிச்சுக்கிட்டோம், பொறுமையாக அப்பா அம்மா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் அவசரமாக எதுவும் பண்ணாத என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு புரியல. சரி ஓகே சொல்கிறேன். ஜிமின் வந்துட்டு ஒயன் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா சொல்லிட்டு நம்ம ஒயனும் ஜிமின் 4 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறா. ஒன்றையும் சுகாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த டேஸ் அந்த மொமெண்ட்லாம் ரிட்டன் வராதான்னு இருக்குது. அப்போ நீ நம்ம வீட்டுக்கு வாயேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூப்பிட்றாங்க. வேணாம் நான் இங்கே இருக்கேன், பிரச்சனை இல்லைனா பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவரு சொல்கிறா. சரிட்டு ஜிமின் பார்த்துட்டு அவங்க வீட்டில் அன்றைக்கே கிளம்பிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒயனை ஜிமின் பார்க்க கூட இல்லை. மேபி பிறந்த அந்த டே தான், அதுவும் ஒயன் இறந்ததுக்கப்புறம் தான் ஜிமின் ஒயனை மீட் பண்ணவே போயிருப்பார். எப்படின்னா இவங்க போகிறப்போ ஒயன் இறந்து போயிருப்பா. இவங்க போகிறப்ப பேபி மட்டும்தான் நல்லா இருக்குது, ஒயன் இறந்துருக்கான்றதை கேட்கும்போது ஜிமினால் தாங்கிக்க முடியாது. அவருக்கு ப்ரெசென்ட்டில் அப்படியே வராரு, கண்ணில் டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாரு. எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் கூட யூஸ் பண்ணல, சாரி ஒயன் சாரி சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. அவள் தாங்கிக்க முடியல அதெல்லாம். அப்படியே வச்சுட்டு டீயர்ஸ் வராயிட்ருக்கு. அப்படியே தூங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே தாண்டா பார்க்குறாங்க. ஜிமின் எந்திரிக்கிறாங்க, பார்த்தா பக்கத்தில் பேபி இல்லை. பேபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிக்கிறாங்க. ஜிமின் எஞ்சி போட்டு கீழே போகிறாங்க. பார்த்தா தான் பேபி வச்சுட்டு மில்க் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மெயிலில் நிறைய பேர் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் எல்லாரையும் பார்க்க நம்ம தான் பார்க்குறாங்க. ஜிமின் எந்திரிச்சா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் எந்திரிச்சிட்டு சொல்கிறாங்க, கீழே வா சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் அப்படி ஸ்டெப்பில் இறங்கி கீழே வராங்க. இப்போ எல்லாரையும் பார்க்குறாங்க. மேடு வந்திருக்காங்க. இவங்க ஜிமின் என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே வந்துட்டு ஹலோ சார் சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க. இப்போ அவர் வந்துட்டு ஹலோ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் லவ் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு கேட்டு செஞ்சு கொடுங்க எல்லாமே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களை எந்த வரைக்கும் வாங்காதீங்க சொல்லிட்டு எந்த வேலையும் அவங்க பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கூடாது, மேபி சரி ஜிமினும் சரி நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு எல்லா மேடும் சொல்லிடுறாங்க. இப்போ ஃபுட்டு போய்ட்டு மேக் பண்ணிடுங்க சொல்கிறாங்க. ஒரு ஃபுட்டு லிஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. சரி அவங்க போயிடுறாங்க. பார்க்குறாங்க. போய்ட்டு காலேஜ் ரெடி ஆகுது சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. இங்கே நம்ம ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாரு. பேபி ரெடி ஆகிருக்கு.
இப்போ அப்படியே தான் வந்துட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சார் சொல்கிறாங்க. நீ வண்டியாக சொல்கிறாங்க. வந்து வந்துட்டு சார் சொல்லிட்டு அப்படியே அவங்களும் வந்துட்டு காரை விட்டு இறங்கி உள்ளே வராங்க. சார்ன்றாங்க பேபி இப்படி எப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு பேபி அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ பேபி வந்து ஜிம்னு பார்த்தா ஹேண்டை நீட்டிகிட்டே இருக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க தூக்கலாம்னு சொல்லிட்டு காலேஜ் போகணும் ட்ரெஸ்லாம் இதாகிடும். ஃபஸ்ட் டே கொஞ்சம் நீட்டாக போகணும் சரியா. பேபி தூக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பரவாயில்ல சொல்லிட்டு ஜிம்முக்கு போய்ட்டு தூக்கிட்டு பார்க்குறாங்க. என்னம்மா என்ன டேஜோ அப்படி சொல்கிறாங்க. பேபி அப்படியே ஜிம்மோட சிக்ஸில் போய் லிக் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அவருக்கு ஒய்யனே தொட்டுற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே வந்துட்டு டேப் பண்ணுறாரு. அவருக்கு காலை டேஸ்ட்டாக ஒரு டக்குன்னு வெயிட் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாரு. பேபி நல்லா விளையாடுது. இப்போ நிம்மி அவங்களோட நம்ம டேவோட செக்ரட்டரி சார் கொடுங்க பேபியே கொஞ்சம் டைம் ஆகுது நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ எல்லோரும் ஒரே காரில் தான் போகிறாங்க. நிம்மிக்கிட்ட தான் பேபி இருக்குது. நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. அவரோட ஃபைல் அது இதெல்லாம் வச்சுருக்காரு. காலேஜ் பேகு அப்புறம் சம்திங்ஸ் வச்சுருக்காரு. டிரைவர் இருக்காங்க. முன்னாடி உட்காந்துருக்காங்க. நிம்மியும் நம்ம ஜிம்மில் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக காலேஜும் வந்துட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான். இப்போ சொல்கிறாங்க நிம்மி நீங்கள் பேபி பார்த்துட்டு காரில் உட்காந்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் இறங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. இப்போ டேரக்டாக தான் கூட்டிகிட்டு போகிறாரு. காலேஜ் உள்ள போயிட்டு அட்மிஷன் போடுறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நேம்லாம் கொடுத்துட்டு இந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணி விட்றாரு. இந்த கிளாஸ் அப்படி சொல்லிட்டு ஐடி கார்டு எடுத்து வாங்கி கொடுத்துட்டு கிளாஸ்க்கு போய்ட்டு நான் வரணுமா சொல்கிறாங்க. இல்லை நான் போயிடும் சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட்டு சேஃபாக போக சொல்கிறாங்க. ஏன்னா ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ண சொல்கிறாங்க. நம்பர் இருக்குல்ல மொபைலில் சொல்கிறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. இன்னொரு நம்பர் இருக்குது எமர்ஜென்சியில் இது டக்குன்னு கூப்பிட சொல்லிட்டு இன்னொரு நம்பர் அவர் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறாரு. ஜிம்மோட மொபைலில் ஜிம்மு வாங்கிக்கிறாங்க. சேஃபாக போ அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஒய்யன் எதோ என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டா ஏதோ சொல்லணும்னு நினச்சா அது என்ன விஷயமா இருக்கும் அதை தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியாமல் போய்ட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாள். அவன்கிட்ட நான் சொல்லணும் ஜிம்மின்னு மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டே இருப்பாள். ஆனால் அதை அவளால் சொல்லவே முடியாது. என்னவா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது நம்ம அப்படி வெளில வராங்க. வந்துட்டு வெளில வந்துட்டு காரில் பார்க்குறாங்க. ஜிம் பேபி வச்சுட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு பேபி வந்துட்டு கையில் வாங்கிட்டு அவர் முன்னாடி சீட்டில் உட்காராரு. நிம்மி எப்படி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படியே காரில் அவங்க போயிட்டே இருக்காங்க. ஃபைனலாக ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம டேவோட ஆஃபீஸில் எல்லா ஹேங்கும் இருப்பாங்க ஓகேங்களா. ஷூவாக தவிர மற்ற எல்லா ஹேங்கும் இருப்பாங்க. நம்ம வராங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லை ஹேங் எனக்கு ஜிம்முக்கு அட்மிஷன் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மினை இப்போ எங்கிட்ட இன்ட்ரோ பண்ண போகிற சொல்கிறாங்க. ஹேங் என்ன கேட்குறீங்க சொல்கிறாங்க. ஏன்டா எங்கள்கிட்ட இன்ட்ரோ பண்ண முடியாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ணுறாது இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு பேபி வந்துட்டு ஒரு ரூமில் விட்டுறாரு. ஏன்னா அந்த ரூமில் பேபிக்கு மட்டுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேபி அழுதா கூட அலாரம் கேட்கும். மொபைலில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காரு. ஒரு ரூமில் பேபி விட்டுட்டு அப்படியே கேபினுக்கு வராங்க. ஃபைனலாக நீ நினச்சதெல்லாம் நடந்துட்டு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் தானே நடந்துச்சு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க அங்கே பாரு ஜம்முக்கு அதை பற்றி பேச சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே பாரு அவன் தெரியறப்போ ரொம்ப ஹார்ட் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. அவன் ஹார்ட் ஆக மாட்டான் அவனே புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் போய் காலேஜ் இருக்காரு. இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேறா சொல்கிறாங்க. என்ன பேசணும் அப்படி சொல்கிறாங்க. உன் பேர் என்ன சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என் நேம் யோன்ஜன் சொல்கிறாங்க. ஹலோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் படிக்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா உன் மேலே ஒரு மாதிரி பேபி வாசனை அடிக்க சொல்கிறாங்க. என்ன இருக்காம உன் மேலே ஜான்சன் பேபி பவுடர் வாசனை அடிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது அதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் குழந்தை இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆமாம் என்னோட சிஸ்டரோட பேபி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உன் மேலே அந்த ஸ்மெல்லுக்கு வருது சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஏன் எங்களை எப்படி பார்க்குற சொல்லிட்டு ஒரு பர்சன் யோசிச்சு கேட்குறாங்க. ஏன் நானும் தானே தனியாக உட்காந்துருக்கேன் என்கிட்ட பேசக்கூடாதா சொல்கிறாங்க. நீ வந்து பேச போகிறா சொல்கிறாங்க. சரி நானே வர சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துறாரு. வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் பேச ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம ஜிம்னும் நீங்கள் 2 பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ அதை விட க்யூட்டாக இருக்க சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3 பேர் நல்லா பேசிக்கிறாங்க. சரி இங்கே பேர் நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ண சொல்லிட்டு 3 பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறாண்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது கண்டினியூ பண்ணலாமா. நான் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இல்லைனா சரி ஓகே நான் எதுவும் நெகட்டிவ் பேச மாட்டேன் ஓகேங்களா. பாய் டேக் கேட்டாமா.